என்னுடைய பெயர் ஜம்புநாதன். இந்து மதத்தினுடைய கோட்பாட்டின்படி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த முஸ்லீம் மதத்தில் இஸ்லாமியர்கள் ஒருத்தர் 2 அல்லது 3 திருமணங்களை செய்த பிறகு அவரால் கைவிடப்பட்ட அந்த முதல் மனைவி 2வது மனைவியினுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தால் மிகவும் ஒரு சில பெண்களுடைய நிலைமை பரிதாபித்துக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. என்னகிட்ட படிச்சுட்டு இருக்கிற பையனுடைய ஒரு அத்தை 20 ஆண்டு காலமாக கணவனை பிரிந்து அவருடைய அண்ணன் சகோதரனுடைய வீட்டிலே இருந்து தற்பொழுது இறந்து விட்டார். அந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது கணவனை பிரிந்து அடுத்து அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு, 3வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் 4-5 பிள்ளைங்க இப்படி போயிட்டு இருக்கிறதுனால இந்த கைவிடப்பட்ட ஒரு பெண்களினுடைய நிலை என்ன? ஏன் ஒருத்தங்களுக்கு ஒருத்திங்கும் போது அந்த ஒரு ஒழுக்க நெறியில சென்றால் நன்றாக இருக்குமா? அந்த முஸ்லிம் மதத்துல என்ன சொல்றாங்க? ஐயா அவர்கள் பலதார மனத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பலதார மனத்தை பத்தி நிறைய பேசணும், அவ்வளோத்தையும் எங்க கேள்வி கேட்கல. அவர் கேட்டுக்கொண்ட பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். பலதார மனம் ஏன், அது நன்மையா தீமையா பாவமா பரிகாரமா, இந்த கேள்விக்கெல்லாம் நான் உள்ளே நுழைய விரும்பவில்லை. அது விரிவான ஐயா கேட்டிருக்கிற ஒரே ஒரு பகுதி. பலதார மனத்திலே விளைகின்ற ஒரு அநீதி, பெண்கள் கைவிடப்படுகிறார்கள். இந்த கைவிடப்படுதல் எந்த வகையில் நியாயம்? இதைவிட ஒருவனுக்கு ஒருத்தி என்று இருந்திருந்தால் இந்த பெண்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்காது என்பதுதான் அவருடைய கேள்வி. முதலாவதாக பலதார மனம் என்றால் என்ன என்பதை முதலாவதாக சொல்ல வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொள்ளுதலுக்கு பேர் பலதார மனம். அது முறையாக மணந்து கொண்டாலும் சரி, வைப்பாட்டியாக வைத்திருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான். 2 பலதார மனம் தான். முறைப்படி மணந்திருந்தாலும் சரி, சட்டப்பூர்வமாக மணக்காமல் வைப்பாட்டிகளாக வைத்திருந்தாலும் சரி, 2மே பலதார மனத்தை தான் சேரும். ஒன்று. அடுத்தபடியாக இந்த கைவிடப்படுதலுக்கும் பலதார மனத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஒருதார மனத்தில் கைவிடப்படுதல் நடைபெறுவதே இல்லையா? நடக்குதா இல்லையா? ஒரு பொண்டாட்டியை முடிச்சவன் கை விட்டு போறவன் இருக்கானா இல்லையா? ஒரு பொண்டாட்டியை முடிச்சுட்டே ஒழுங்கா கவனிக்காதவன், மனைவிக்கு படி அளக்காதவன், கண்ட பெண்களோடு சுட்டுகிறவன், குடித்து விட்டு கலாட்டா பண்றவன், இதெல்லாம் ஒரு தாரத்தில் இருக்கிறதா இல்லையா? ஆக இங்கே பிரச்சனை ஒருதார மனமா பலதார மனமா என்பதல்ல, பொறுப்புள்ள கணவனா பொறுப்பில்லாத கணவனா என்பதுதான் இங்கே அடிப்படையான ஒரு பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய பலதார மனத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. என்ன? சட்டப்பூர்வமான மனைவி. மற்ற சமயங்களிலே சட்டப்பூர்வமாக மணந்து கொள்ள முடியாது. அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவளுடைய பிள்ளைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இவனுடைய தயவில் தான் காலமெல்லாம் வாழ வேண்டும். இவன் கொடுத்தா உண்டு. கோர்ட்டுக்கு போக முடியாது, ஒண்ணும் கேட்க முடியாது, எதுவும் கோர முடியாது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற பலதார மனத்திலே அவள் முழு உரிமை பெற்றவளாக அவள் வாழுகிறாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். மேலை நாட்டிலே ஒருதார மனம் இருக்கிறது, ஆனால் அது ஒரு போலியான ஒருதார மனம். உண்மையில் நடப்பது பொறுப்பற்ற பலதார மனம் தான் சொல்கிறார். There is a pretender monogamy in the West, but there is really a polygamy without responsibility. ஒருதார மனமாக இருந்தாலும் சரி, பலதார மனமாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு சில பொறுப்புகளை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது. இந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுகிற போதுதான் நல்ல கணவனாக அவர்கள் இருக்க முடியும். முதலாவதாக திருமணம் புரிவதற்கு முன்னரே அவர்களுக்கு சொல்லப்படுகிற கருத்து, திருமணத்தின் பொறுப்புகளை சுமக்க சக்தி பெற்றவர் மட்டுமே திருமணத்தை புரிய வேண்டும். அப்படி சக்தி வராவிட்டால், இல்லாவிட்டால் சக்தி வரும் வரை நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் குர்ஆன் சொல்லு. நபிகள் நாயகம் சொல்றான், உணர்வுகளை அடக்குவதற்காக நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அந்த சக்தி வர்றதுக்கு முன்னால திருமணம் புரியாதே என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக குடும்பத்தினுடைய முழு செலவையும் பொறுப்புகளையும் இவன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மனைவிக்கு அது பொறுப்பே கிடையாது. மனைவி கோடீஸ்வரியாக இருந்தாலும் சரி, மனைவி சம்பாதித்தாலும் சரி, குடும்பத்தினுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு கணவனைத்தான் சார். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, பாலியல் ரீதியாகவும் அவன் தயாராக இருக்க வேண்டும். அந்த சக்தி இல்லாவிட்டாலும் அவன் திருமணம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதுவும் பலதார மனம் புரிகிற போது எல்லா மனைவிகளிடத்திலும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும்.
அப்படி நீளமாக நடந்து கொள்ள முடியாது என்று கருதினால் அவன் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளட்டும். குர்ஆன் சொல்கிறது. ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் எல்லா விஷயத்திலும், பண விஷயத்திலும் சரி, பாலியல் விஷயங்களிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் சரி. மனைவியரை ஒழுங்காக நடத்த முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் நீங்கள் ஒரு பெண்ணையே நீங்கள் மணந்து கொள்ள வேண்டும் என்று இப்படி சில கட்டளைகள்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே பிரச்சனை பொறுப்புள்ள கணவனா இல்லையா என்பதுதான் பிரச்சனையை தவிர இதுல ஒருதார மனமா பரதார மனமா என்ற பிரச்சனையே எழுவதில்லை.